தபால் கவரில் போட்டு வீட்டு விலாசத்தை ஏறி அமுச்சுட்டு போயிடும். இது ஒன்றுமே இல்லையாண்ணா, சொன்னதை மட்டும் சரி. பக்கத்தில் எங்கேயாவது சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருக்கா? ரைட்டில் போனோமா? ரைட்டில் போனீங்கன்னா திருப்பதி ரோடு வரும். அங்கே போன பஸ்ஸு யாராவது நிறைய இருக்குது ஐயா, வெட்டினி இருக்குது, திருப்பதி இருக்குது, ஒரு இடமெல்லாம் மலை தான். இந்த அடியேன் பேர் சதாசிவம், மறந்துடாதீங்க. இந்த இது என்ன பேப்பர் துண்டு சார்? அது எவ்வளோ குப்பை சார், விடுங்க சார். என்ன இது இருக்குதுல? நமக்கு வேண்டிய குழு கிடைச்சிருக்கு. என்ன சொல்றீங்க சார்? இதுல என்ன எழுதியிருக்கு பாருங்க, தேவோ மனுஷ ரூபேன அப்படின்னு எழுதியிருக்கு. இதோட அர்த்தம் என்ன? மனித சுரூபத்துல தான் பகவான் வரான். நிறைய விதத்துல நமக்கு இந்த க்ளூஸை வந்து மனுஷ ரூபத்துல கொடுத்துருக்காரு. நாம தான் அதெல்லாம் விட்டுட்டு முட்டாள்தனமா வேற எங்கேயோ தேடின்னு இருக்கோம். சார் என்ன சார் சொல்ல வரீங்க? தெய்வங்கிறீங்க, மனுஷங்கிறீங்க, க்ளூங்கிறீங்க, லிங்க்குங்கிறீங்க, என்னதான் சொல்ல வரீங்க? இல்ல சாண்டி, இது நிச்சயம் ஏதோ ஒரு க்ளூ இருக்கு. மகேஷ், நம்ம யாரெல்லாம் மீட் பண்ணோம்னு சொல்லு இது வரைக்கும். சார் என்னையே நான் யாரும் தெரியாம இருக்கேன், என்ன போய் கேக்குறீங்க சார்? விளையாடுற நேரம் இல்லை மகேஷ். கிருத்திகா நீ சொல்லுமா. என்ன சார், யாரை மீட் பண்ணோம்? முதல்ல ஒரு காஃபி ஷாப் போனோம், அங்க ஒரு செக்யூரிட்டிட்ட பேசணும். அப்புறம் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்றப்போ அவரா வந்து ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு இளநீர் கடைக்காரன்ட்ட பேசணும். அவ்வளவுதான், இங்க வந்து நிக்கிறோம் இப்போ. ஜான், பேப்பர் எடுத்து நான் சொல்றது எழுத. ஏதோ இங்க இருக்கு, பேப்பர் எடுத்து. ஒரே நிமிஷம் ப்ரொஃபசர். லெட்ஸ் ஸ்டார்ட் கம்பைலிங் தி க்ளூ. சொல்லுங்க சார். முதல்ல எங்க போனோம்? காஃபி ஷாப் போனோம் சார். காஃபிங்கிறது எழுதிக்கோயே. அடுத்து அங்க இருக்கிற செக்யூரிட்டிட்ட பேசணும். செக்யூரிட்டி, அதையும் எழுதிக்கோ. முக்கியமான வேர்டு செக்யூரிட்டி. மூணாவது அவர் என்ன சொன்னாரு? இல்லையே, அவர் கோனே ஃபால்ஸ் போ சொன்னாரு. ஏதோ பிக்னிக் ஸ்பாட் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. கோனே ஃபால்ஸ் எழுதிக்கோ. கோனே ஃபால்ஸ். அடுத்து எங்க போனோம்? எல்லி கிடைக்கும். ஷெல்னி கடை இல்ல, நம்ம டிஃபன் சாப்பிட டிஃபன் சாப்பிட போனோம். டிஃபன் ஹோட்டல்ல எழுதிக்கோ ஒரு க்ளூ. ஹோட்டல். அடுத்து அங்க யாரையோ பார்த்தோமே, பெரியவரை மீட் பண்ணோம். பரமசிவம் தானே? இல்ல சார், பரமசிவம் இல்ல, சதாசிவம். கார்டு வேற இங்க மிஸ் பண்ணிட்டேன். சதாசிவம், அது எழுதிக்கோ. அது முக்கியமான க்ளூன்னு நினைக்கிறேன். அது அன்யூஷுவலா இருந்தது பேரு. சிவம், சதாசிவம். ஓகே. மூணாவது எங்க போனோம்? அதான் எல்னி கடை. மகேஷ் சொன்னானே, அதான் எல்னி கடை. இப்பதான் எல்னி கடை. எல்னி கடையில கூட கோகனட் எழுதிக்கோ. எதுக்கும் ஒரு க்ளூவா இருக்கட்டும். கோகனட். இது திருப்பி was stressing something. அவன்ட்ட நம்ம ரூட் கேட்டோமா, அவன் ஏதோ இந்த வழியில போனா ஃபுல்லா மலையா வரும், திருப்பதி. அது திருப்பி சொல்ல வேண்டிய தாத்பரியம் என்ன? ஹில்ஸ். ஒரு செகண்ட் கொடுத்து பேப்பர் சார். எனக்கு இதுவே புரியல சார். நீங்க என்ன அரைவ் பண்ண போறீங்க? ஹோட்டல் டீட்டெயில், காஃபி, இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் அன்யூஷுவலா தோணல. கோகனட்ல என்ன we are just left with 3 words. கோனே சதாசிவம். சதாசிவம். ஸோ இதெல்லாம் முக்கியமான வார்த்தைகளா இருக்கு. என்ன கிடைக்க போகுது? என்ன பாசிபிலிட்டி இருக்கும்? கோனே சதாசிவம் ஹில்ஸ். கோனே சதாசிவம் ஹில்ஸ். ஹில்ஸ் கோனே ஹில்ஸ் சதாசிவம். கோனே ஹில்ஸ்.
இதுதான் தெய்வ சங்கல்பங்கிறது. நாம் போக வேண்டிய இடம் நிச்சயமாக இந்த சதாசிவ கோனே ஹில்ஸ் தான். இங்கே எங்கேயோ தான் பக்கத்தில் அது இருக்கு. இதுதான் நமக்கு கிடைச்ச முக்கியமான போய் லோக்கல் யார்கிட்ட விசாரிக்கலாம். சதாசிவ கோனே ஹில்ஸ் ஏதாவது பக்கத்தில் இருக்காரு. சரிங்க சார், போலாம். வாங்க போகலாம். சாண்டியும் போய் கரெக்டான ரூட் என்னன்னு விசாரிச்சு ஸ்ட்ரைட்டாக போகணும். போதும் விளையாண்டது. ஹோம்வொர்க் பண்ணியா? ஒழுங்கா உட்காந்து ஹோம்வொர்க் பண்ண. ஆத்துல அவ்வளவு வேலை இருக்கு. எல்லாத்தையும் நானே பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்க முடியாது. சே, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம்னு நினைச்சேன். என்ன மணக்கல் வேண்டி கிடக்கு? ஒழுங்கா உட்காந்து வேலையை பாரு. உங்க அப்பா வேற எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டார். ஒரு கால் இல்ல. கூடுமா, நான் கால் பண்றேன். நீ வேற உன் வேலையை பாரு. இருமா, ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ. ஹாய் அப்பா. ஹாய் வெங்கட், என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்க? நீ காலே பண்ணல, அதனால தான் உனக்கு கால் பண்ணேன். சரி, நீ அம்மாவை படுத்தாம சமுத்தா இருக்கியா? வேற என்ன விஷயம்? நீ எப்ப வருவ? எனக்கு கிரிக்கெட் விளையாடவும் ஆள் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போக போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லீவ் நாள்ல கூட ஆத்துல இருக்க மாட்டேங்கிற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? தோனி கேப்டன்சி பொசிஷனை குவிட் பண்ணிட்டான். ஆமா, என்ன பண்றது? இப்ப கேப்டன்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான காலம் தான். நான் காலேஜ் வேற ஏதாவது வந்திருக்கேன், சீக்கிரம் வந்துருவேன், கவலைப்படாத. என்ன இது உங்களுக்கே நன்னா இருக்கா? ஏதோ காலேஜ் ஒரு வாரம் லீவு, ஆத்துல ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஒயிட் வாஷ் இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கலாம்னு பார்த்தா நீங்க பாத்துக்கு பசங்களோட ஊர் சுத்த போயிட்டீங்க. நான் ஒத்தியா எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ஒத்தாசை பண்ணலன்னா என்ன? அப்படி இல்லம்மா, இந்த மாதிரி லாங் லீவ் சமயத்துல தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஆமா, பெரிய சாதனை, ஆராய்ச்சி, அது இதுன்னு போக வேண்டியது. இதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு என்ன தெரியும்? நாம தான் அவளுக்கு புரிய வைக்கணும். அப்படியே புரிய வச்சு பெரிய ஷீல்டு கொடுக்க போறா. இதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு என்ன தெரிய போறது? ஏதாவது எடாவடமா பண்ண வேண்டியது. ஆத்து நிலைமைய ஒன்னும் தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஆமா, நான் வீட்டுக்கு என்னதான் இப்படி பண்ணலன்ற?
பண்ணவே இல்லைன்னு சொல்லல, சமயத்துக்கு உதவ மாட்டேங்கிறேன்னு தான் சொல்றேன். எல்லாத்தையும் எழுத்து போட்டு நானே செய்ய வேண்டியதா இருக்கு. ஆச்சு ஏடிஎம்ல பைசா இல்ல, பேங்க்ல போய் எடுக்கலாம்னு பார்த்தா ரேஷன்ல மண்ணெண்ண கியூ மாதிரி பெருசா நிக்கிறது. நான் ஆத்து வேலை பாப்பனா வெளியில போற வேலையை பாப்பனா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நன்னாவே இல்லை. கோச்சிக்காதம்மா, வேலை முடிஞ்சது சீக்கிரமா வந்துடுறேன். சும்மா அங்க எங்கன்னு சுத்தாம வந்து சேர்ற வழியை பாருங்க. நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் நீங்களே வந்து பாருங்க. சரிம்மா, எனக்கு சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, நான் அப்புறம் கூட்டமா? ஏதாவது சொன்னா எஸ்கேப் ஆயிடுவேல. சரி சரி, சீக்கிரம் வந்து சேர்ற வழி பாருங்க. ஷட், இதுக்கப்புறம் வண்டி போகாது சார். ரோடு பாருங்க எப்படி இருக்கு. அப்பவே சொன்னேன் சார். மோசமாயிடுச்சு. சரி, ஒரு கொஞ்சம் ஓரமா போட்டுக்க மகேஷ், நம்ம நடந்தே போயிடலாம். இங்க வாங்கப்பா, நடந்து போயிடலாம். அப்படி இருக்கே சார் பயங்கரமா பாக்குறதுக்கு. அவ்வளோ க்ளவுடு பாருங்க, பயங்கர க்ளவுடு, ஒண்ணுமே தெரியலையே. நாமினல் இதான் வரோம். ஒரு மாதிரியா இருக்கு சார், என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. கவலைப்படாதீங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கும், கவலையே படாதீங்க சார். அதுதான் அப்போதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சார், ஆனால் கரெக்டான வழியை சொல்ல மாட்டீங்க சார். சார் உங்க பேச்சை கேட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? கவலைப்படாத சாண்டி, இவ்வளோ தூரம் வந்த மாதிரி நமக்கு இதுக்கு மேலேயும் ஏதாவது க்ளூ கிடைக்கும். தைரியமா வராங்க. இங்க லோக்கல் மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்களே, இவங்க கிட்ட வேணா கேட்டு பார்ப்போம். கேட்கறது பெருசு இல்லை, நம்ம எதுக்கு வந்திருக்குன்றது யார்கிட்ட சொல்லாமல் கேட்கணும், பார்த்துங்க. இதோ அங்கே ஒரு கடலை வியாபாரி இருக்கிற மாதிரி இருக்கு, நம்ம அவர்கிட்ட போய் கேட்போமா? வாங்க கடலை சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க அம்மா, வாங்க ஐயா. ஒரு 4 கடலை பாக்கெட் கொடுங்க. அம்மா 2 கடலை இருக்குது, அவுச்ச கடலை இருக்குது, வத்த கடலை இருக்குது. உங்களுக்கு என்ன கடலை வேணும்? நம்ம கிருத்திகா, நம்ம மொத்தம் 5 பேர் இருக்கோம், 4 கடலை கேட்குறேன். இல்ல சார், எனக்கு கடலை சாப்பிட்டா தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு வரனால நான் சாப்பிடுறது இல்லை. அதனால என்னம்மா, அதோட கொஞ்சம் அச்சுவலம் சேர்த்து சாப்பிட்டா அது ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஓ சார் இப்போ இது ரொம்ப முக்கியமா? ஐயா, இந்த மலையை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த மலையில் அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குன்னாங்க, அப்பப்போ பௌர்ணமி அமாவாசனை வந்துட்டு பூஜை பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதான் எனக்கு தெரியுங்க. ஐயா, இந்த மலைக்கு நிறைய பேர் வந்துட்டு போகிறது உண்டா? இந்த மலைக்கு உங்களை மாதிரி அப்பப்போ கும்பலாக வருவாங்க போவாங்க. என்ன பண்ணுவாங்க, மேலே ஏறி போனால் தம்மு தண்ணி அடிச்சுட்டு உங்கள் நாட்டுக்கு எடுக்கிற மாதிரி இந்த இப்போ காட்டையும் கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தான் பண்ணுறது, நாடு எங்கே போகுமோ. வேறு என்ன தம்பி, இங்கே அமாவாசை பௌர்ணமி ஆனால் இந்த மலைமாள் மக்கள் வந்து அந்த சிவனுக்கு சிறப்பாக அபிஷேகம் பூஜைலாம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரத்தில் சித்தர்கள் வந்து பூஜை செய்யறதா ஒரு கேள்வி இருக்குது. அதிர்ஷ்டம் இருக்கவங்க அவங்க செய்கிற பூஜையை மட்டும்தான் கேட்கலாம். ஆனால் நான் இது வரைக்கும் அந்த பூஜையை கேட்டதே இல்லை தம்பி. ஆமாங்க, நீங்கள் எதுக்குங்க வந்தீங்க? இல்லைங்க ஐயா, சும்மா இந்த மலை மேலே ஏறி பார்க்கலான்னு வந்தோம் நாங்கள். ஓ, அப்போ கடலை வாங்க வரலையா? வாங்கிட்டு போங்க தம்பி. கடலை கொடுங்க ஐயா. எத்தனைங்க வேணும்? 4 பாக்கெட்டு நான் சொன்னாங்களே. சரிங்க, நான் கட்டிடுறேங்க. சரி ஐயா. இந்த காட்டு மிருகம் நடமாட்டம்லாம் ரொம்ப அதிகமோ? ஆமாங்க, இங்கே காட்டு நடமாட்டம் மிருகங்கள்லாம் நிறையா இருக்குன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். பகலில் மலைக்கு போனவங்க எல்லாம் இருட்டத்துக்கு முன்னாடி கீழே அங்கே வந்துடுவாங்க. அதனால் இந்த டைம் இப்போ பொழுதாகி போச்சு. இனிமேல் நீங்கள் மலைக்கெல்லாம் போகாதீங்க. இங்கே பக்கத்தில் சிவன் கோயில் இருக்குது, இங்கே நல்லா படுத்து தூங்கிட்டு காலையில் ஏறி மலைக்கு போங்க சாமி. என்ன சாமி, எல்லாம் கடலை வாங்கிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அவர் சொல்கிறபடி இப்போ கிளம்பலாம். நம்ம இப்போ கிளம்பினா தான் ஊரில் போய் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தங்க முடியும். கரெக்டு சார். குப்பத்தொட்டில் போடுங்க. ஏம்பா, படித்த பிள்ளை தானே நீங்கள், காட்டு குப்பத்தொட்டை இங்கேயே போடுறீங்க. பட்டணத்து தான் வந்திருக்க, நாட்டை தான் நீ வந்து நாதடிக்கிற. இந்த காட்டையும் ஏன் கழிச்சாக்கிற? எடுத்து குப்பத்தொட்டில் போட்டு போத்தான்.
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.